இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை எங்க செய்தார் அப்படி ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? எல்லாருக்குமே தெரியும் தானே. கானா ஊர்ல ஒரு கல்யாண வீட்டுல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி இயேசு அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். இதான முதலாவது அற்புதம். இயேசுவின் நாட்கள்ல கானா என்பது ஒரு கிராமமாய் இருந்தது. இன்றைக்கு அதே கானா ஊர்ல இருந்து கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பட்டணமா இருக்கு தெரியுமா? இது பெரிய பட்டணம். ஆயிரக்கணக்கான வீடுகள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய அழகான ஒரு பட்டணம் இது. இயேசு அன்றைக்கு அற்புதம் செய்த அந்த திருமண வீட்டின் மேல அழகான ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துக்கு தான் உலகம் முழுதும் இருந்து லட்சக்கணக்கான டூரிஸ்டுகள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இங்கிருந்து உங்களுக்கு என்ன செய்தி சொல்லுகிறேன் என்றால், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு இருக்குல்ல, ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதுல்ல, என்ன செய்யறதுன்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்கல்ல, ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா, விடுதலை உண்டாகுமா, இதுக்கு என்ன செய்யணும்னு இயங்கி கொண்டு இருக்கிறீங்கல்ல. ஆண்டவர் இயேசு அந்த கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுடைய தாயாகிய மரியாள் வந்து சொல்றாங்க, திராட்சரசம் குறைவுபட்டு போச்சுப்பா, அவங்கள கலங்கி நிற்கிறாங்க, என்ன பண்றது தெரியலன்னு சொன்ன போது, என் வேலை இன்னும் வரவில்லை ஸ்திரியே, உனக்கும் எனக்கு என்னன்னு இயேசு பதில் கொடுத்துட்டார். மரியாள் ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொண்டாங்க, பிதாவானவர் சொல்றதுதான் இயேசு செய்வார் என்று. உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்டு இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க, அப்போ ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இயேசு கற்சாடிகளில தண்ணீரை நிரப்ப சொன்னார், நிரப்பினாங்க. இந்த மொண்டு பந்திக்கு கொண்டு போங்கன்னாங்க, கொண்டு போனாங்க. அவங்களுடைய கீழ்ப்படிதல் மூலமா இயேசு அங்கே அற்புதம் செய்தார். இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலுக்கு குறைவு நிறைவாக்கப்படும், தீமைகள் நன்மையாய் மாறும், துக்கம் சந்தோஷமாய் மாறும், தடைகள் விலக, அற்புதம் நடக்கும். இயேசு என்ன சொல்றாருன்னு எப்படி தெரியும்? இதுல சொல்லி இருக்கிறார், இதை வாசிங்க, இதை அறிந்து கொள்ளுங்க, அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார், அதுக்கு கீழ்ப்படிங்க, அற்புதத்தை நீங்க காண்பீங்க. எப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை நீங்க பார்ப்பீங்க. இயேசுவே, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகன் இந்த மகள் ஒப்பு கொடுக்கறதுனால நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு போதீங்க, அற்புதம் செய்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.